அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தம்ப்நெயில பார்த்தா உள்ள வந்திருப்பீங்க. அதனால இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நேரா காணொளிக்குள்ள போயிடலாம். ஒரு தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவனா, விஜயோட அரசியல் வருகைய நான் எப்படி பார்த்தேன்? அதாவது மாநாட்டுக்கு முன்பு எப்படி பார்த்தேன்? மாநாட்டுக்கு பிறகு எப்படி பார்த்தேன்? அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கணும்னு விரும்புறேன். 2019 காலகட்டத்திலிருந்து தமிழ் தேசியத்த ஒரு ஆதரிக்கிற ஒரு நபரா நான் வந்து இருந்துட்டு இருக்கேன். தமிழ் தேசியம் அப்பயும் உங்களுக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது தான். ஆனால் நான் ஒரு இயற்கையின்பால் அன்பு கொண்டு தமிழ் தேசியத்தை நேசிக்க ஆரம்பித்து அப்படியே பயணிக்க ஆரம்பித்தவன் தான். விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து விஜய் ரசிகன் இல்லாதனால எனக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலை. என்னமோ கமல் வந்தார், அதுமாரி ஒருத்தவங்களும் வராங்க, அதுமாரி தான் விஜய் வர போகிறாரு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். அப்புறமா விஜய் வந்த பிறகு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னோடனே நான் வந்து என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறாரே, ஒருவேளை தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவாரோ அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி பேரை வச்சோடனே என்னடா அது, எல்லாருமே வந்து திராவிடம் தானே வைப்பாங்க, மோஸ்ட்லி திராவிடம் தான் வச்சுட்டு இருக்காங்க, தமிழகம்னு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது. தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி பேரில் வந்து ஒரு ஈர்ப்பு வந்தது. ஆனால் அதுலேயும் வந்து ஒரு எழுத்துப்பிழை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல. இது என்ன ஒரு கட்சி பேர் ஆரம்பிக்கிறாங்க, அதில் வந்து தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். விஜய் எப்போ மாநாடு போடுவார் அப்படின்னு ஒரு ஆர்வம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நண்பர்கள்ட்ட பேசும்போது விஜய் எப்போ மாநாடு போடுவார் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். அவங்க என்னடா எப்போதான் தமிழ் தேசியம், சீமான், நம்மாழ்வார், இயற்கை அப்படி பேசிகிட்டு இருப்ப என்னடானா திடீர்னு விஜய் பக்கம் சாயிற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் கட்சியில் சேர போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போயிட்டே இருக்கு. விஜய் மாநாடும் போடுறாரு. மாநாட்டை வந்து பார்க்கக்கூடிய அந்த லைவ்ல பார்க்கக்கூடிய சூழல் அமையல. ஒரு வேலை விஷயமா வெளியூர் பயணம் இருந்தேன். அந்த பயணத்தை முடிச்சு நான் வர்றதுக்கு வீட்டுக்கு 11 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு வந்த பிறகு மாநாட்டை பார்க்குறேன். பார்த்துட்டே இருக்கேன். நல்லா தான் பேசியிருக்காரு, பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் கண்கள் அப்படின்னு சொன்னாரு. அந்த இடத்துல எனக்கு வந்து தோணுச்சு, என்ன திராவிடம் தமிழ் தேசியம் கண்கள்னு சொல்றாரே அப்படின்னு ஒரு ஸ்பார்க் வந்தது. என்னடா அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் தொடர்ந்து அப்படியே காணொலி பார்த்துட்டு இருக்கும்போது இடையில சொல்றாரு, ஏற்றத்தாழ்வுல இனத்தையும் சேர்த்துக்கிறது. எப்படி இனத்தை சேர்க்க முடியும்? சாதிகள் தான் படிநிலைப்படி பிரித்து வச்சிருக்காங்க. இனத்துல எப்படி ஒரு படிநிலை கிடையாது. தமிழர் என்பது ஒரு இனம், தெலுங்கர் என்பது ஒரு இனம், மலையாளம் என்பது ஒரு இனம், அது மாதிரி ஒவ்வொரு இனம் தானே. அதுல படிநிலை கிடையாது. அது எப்படி ஏற்றத்தாழ்வுல போய் சேர்த்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது. அப்புறமா தான் மாநாட்டு முடிந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த தமிழக வெற்றி கழகம் மேல வந்து ஒரு அபிப்பிராயமின்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சீமான் என்ன சொல்லுவாரு, தலைவனை தலைமையேத்து வராங்க, தத்துவத்தை தலைமையேத்து வா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஒரு காரணத்த நான் முன் வச்சு, இப்ப சீமான் இவ்வளவு நாள் போராடினாரு, இவரால முடியல. இப்ப விஜய்க்கு பின்னாடி இவ்வளவு பெரிய மக்கள் படை இருக்கு. அவரால வந்து தமிழ் தேசத்த கொண்டு சேர்க்க முடியுதுன்னா, நமக்கு அவருக்கு ஒரு ஆதரவா இருக்கலாம். பிரபாகரன்ங்கிற பேரை ஒரு பயன்படுத்தினார்னா, அவருக்கு ஒரு ஆதரவா இருக்கலாம் அப்படின்னு நான் நெனச்சேன். அவர் அந்த பேரையும் பயன்படுத்தல, அந்த தமிழ் தேசிய கொள்கையும் ஒழுங்கா பேசல. அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு குறைஞ்சது. எதுவும் தவறா நெனச்சுக்காதீங்க. என்ன தாவேக்காவுக்கு மாறலான்ட்டு இருந்தவன் ஒரு பக்கம் கேமரா வச்சு பேசிட்டு இருக்கானா அப்படின்னு நெனச்சுக்காதீங்க. அப்படி இல்ல. அ நான் வந்து அண்ணன வந்து 2019லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். பல கூட்டங்கள்ல அவர் பேச்சு வந்து நான் கேட்டுட்டே இருக்கேன். நேர்லயும் கேட்டுருக்கேன், ஃபோன்லயும் கேட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட நெறைய விஷயம் எனக்கு புடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2019, 18 காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லுவாரு. நம்ம திராவிடம் அப்படிங்கிற சொல் வந்து இனிமே ஆரம்பிக்கக்கூடிய கட்சிகள் வந்து பயன்படுத்தவே கூடாதுடா அப்படின்னு மேடையில சொல்லுவாரு. அத நெறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது சாத்தியமா? இது எப்படி ஆரம்பிப்பாங்க, இருப்பாங்க அப்படின்னு நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா, எப்போ வந்து அவர் அத சொன்னாரோ, அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள், அதாவது மக்கள் நீதி மய்யமா இருக்கலாம், இப்ப தாவேகா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதான் திராவிடங்கிற சொல்ல பயன்படுத்தல. பெரிய கட்சிகள் வந்து திராவிடங்கிற சொல்ல பயன்படுத்தாம ஒரு கட்சி தொடர்ந்து நடத்திட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அண்ணன்ட்ட வந்து ஒரு புடிச்ச விஷயம். சரி ஓகே. அதனால தாவேக்காவுக்கு ஓட்டு போடலாம்ங்கிற ஒரு எண்ணத்துல நான் இருந்தேன். ஆனா எப்ப இந்த முரண் வந்ததோ, அதாவது திராவிடம், தமிழ் தேசியம்ங்கிற முரண் வந்ததோ, அது வந்து எனக்கு அந்த அந்த கட்சி மேல இருந்த ஒரு ஈர்ப்பு வந்து ரொம்ப அப்படியே எவ்வளோ உயரத்துல கொண்டு வச்சனோ, அவ்வளோ கீழ சறுக்குன்னு இறங்கிருச்சு. அந்த ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாம பேசுனதாகட்டும், தெளிவு இல்லாம ஒரு இந்த இந்த கொள்கைய தான் நான் முன்வைக்க போறேன் அப்படிங்கிறது இல்லாம, வெறும் எல்லா கொள்கையும் எடுத்து போட்டு மிக்ஸில அடிச்ச மாரி, இந்தா அப்படின்னு சொல்லி குடுக்குற மாரி இருந்தது. பெருசா உடன்பாடு இல்ல. ஆனா பொதுத்தளத்துல அரசியல்னு வரும்போது, மக்கள் அரசியல் படுத்தாம எப்படி நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்த பிடிக்க முடியும்னு நெனைக்கிறீங்க? அப்படி பிடிச்சாலும் அது நிலைக்குமா? மக்கள் அரசியல் படுத்தாம, எடுத்துக்காட்டுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைன்னு ஒரு ஸ்டேஜ்ல நின்னு பேசுறீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எதற்கு தேவை? ஏன் தேவை? அப்படின்னு ஒரு விளக்க கூட்டம் போட்டீங்களா? இல்ல மக்களிடத்துல இதுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நான் எடுக்க சொல்றேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையா சொல்றீங்களா? இல்ல. இது மாரியான எந்த ஒரு
கொள்கை விவரங்களையும், அதாவது விரிவாக ஒரு விஷயத்த பேசாமல் வெறுமனே சப்கட்டிங்ஸ் மட்டும் படிச்சுட்டு போகிறது. ஒரு எக்ஸாமுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரத்தில் படிக்க முடியல, கடைசி கட்டத்தில் போகிறோம் அப்படின்னா சப்கட்டிங்ஸ் மட்டும் படிச்சு போயிட்டு உள்ள கதை இருக்கும்ல, அது மாதிரி நினச்சிட்டார் போல விஜய். அந்த மாதிரி பயணிக்கிறாரு. அவரோட நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து ஒரு துணை முதலமைச்சரோ இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதையோ அடையணும் அப்படிங்கிறத அவர் நோக்கமாக இருக்குது. கொள்கையை முன்னிலைப்படுத்தாமல் அரசியல் அதிகாரத்தை பெற்ற முடியும்னு அவர் நம்புகிறாரு. அந்த அளவுக்கு நம்மளாம் மக்கள்லாம் முட்டாளாக இருப்பாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. கமல்ஹாசன் மாதிரி இப்போ என்ன கொள்கையே இல்லாமல் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கொள்கைங்கிற பேரில் ஏதோ வந்து வளரிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் விட்டலாம். எனக்கு நெருடலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அவங்க செஞ்ச ஊழலையும் வெளிக்கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே நினச்சிங்கன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. விஜயை வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ மிஷினரி மூலியமா அரசியல் செய்ய வந்திருக்காரு, கிறிஸ்தவ மிஷினரி காசு கொடுத்து அரசியல் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயமா இருக்குது. எப்படின்னா, ஒரு மனிதன் போராடுகிறான் அப்படிங்கிறதே ஒரு போற்றுதற்குரிய விஷயம். நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்க்கையை தேடி ஓடிட்டு இருக்கோம். அங்கே மலையை வெட்டிட்டு போகிறான், இங்கே மரம்லாம் அழியுது, இங்கே ஆற்றுல வந்து வெறும் காலை கழிவுல போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை தேடி தான் ஓடிட்டு இருக்கோம். எல்லாருமே சொல்கிறேன், வாழ்க்கை தேடி தான் ஓடிட்டு இருக்கோம். அவன் ஒரு மனிதன் இறங்கி ஒரு இடத்துல களத்தில் இருந்து போராடணும்னு நினைக்கிறான், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறதே ஒரு பாராட்டத்திற்குரிய விஷயம். அந்த விஷயத்த விஜய் செய்யணும்னு நினச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. மக்கள் நலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மனசில் வச்சுட்டு தான் இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நான் நம்புகிறேன். அதுவாச்சும் அவர் மனசில் இருக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா கொள்கையும் இல்லை, மக்கள் நலனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக தாங்காது. அந்த மக்கள் நலன் அப்படிங்கிற ஒரு விஷயமாச்சும் அவர் மனசில் இருக்கும் கண்டிப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கடைசியாக ஒன்று சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். 2022 இல்லை 21 சரியாக நினைவு இல்லை, தஞ்சாவூர் கூட்டத்தில் தான் நினைக்கிறேன், அண்ணன் சொன்னார், இன்னும் வரும் காலங்களில் எதிர்கட்சியும் ஒரு தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய கட்சியாக தான் இருக்கும், ஆளுங்கட்சியும் ஒரு தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய கட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் பதிவு பண்ணார். அது நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீங்களும் விரும்புனீங்க அப்படின்னா மக்களிடத்தில் அரசியலை விதைங்க, அவதூறல் விதைக்காதீங்க. கொள்கை ரீதியாக விவாதிப்போம். விவாதங்கள் மூலயமா ஒரு தெளிவு பிறக்கும், தெளிவு மூலயமா ஒரு வழி பிறக்கும், வழி மூலயமா நம்ம ஆட்சி அதிகாரத்தை அடைவோம். தமிழர்கள் ஆட்சி செய்தால் சந்தோஷம்தான். இதே ஆட்சிக்கு வந்தால் முதல்ல சந்தோஷப்பட போகிறதும் வாழ்த்த போகிறதும் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறது சீமானந்தன் தான். இந்த மாதிரி சீமான் முதலமைச்சர் ஆனாலும் வாழ்த்த போகிறது விஜய் அவர்கள் தான். ஏன்னா நம்மளாம் தமிழர்கள் ஒற்றுமைக்காக, தமிழர்களின் வாழ்வியலுக்காக, தமிழ் பண்பாட்டுக்காக போராடி இந்த களத்தில் நிற்கிறோம். விஜயும் அந்த களத்தின் பக்கம் கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம். விஜயும் அந்த அரசியல் தான் முன்னெடுப்பார் அப்படின்னு நம்பி இந்த காணொலியை முடிக்கிறேன். விஜயை குறை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அரசியல் பயன்படுத்தணும். அவங்க விஜயை மட்டும் இல்லை, விஜயை சுற்றி இருக்கிறவங்களையும், விஜய் சார்ந்திருக்கிறவங்களையும் அரசியல் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.